ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனா வந்திருக்கோம். இந்த தேட்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பூ மார்க்கெட்டில் தான் இருக்குது. அர்ச்சனாவும் சொல்லுவாங்க, பாபா சினிமாவும் சொல்லுவாங்க. இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, இப்போ வந்து நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸால் வந்துட்டு இப்போ வந்து ப்ரொமோ லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்டிஆரோட வந்துட்டு அரசனு இது பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான் போடுவாங்க. இதோட டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா தான். நம்ம ஆன்லைனில் புக் பண்ணாலும் நமக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ அர்ச்சனா டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150, கோல்டு பார்த்தீங்கன்னா 150 தான், எல்லட்டு 150 தான் அர்ச்சனாவில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா 3 வயசு வந்து கண்டிப்பாக வந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அர்ச்சனாவோட தான் நம்ம சொல்லிடுறோம். அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா இப்போ 5:30 மணி தான் ஆகுது. கரெக்டாக 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ போட்டுருவாங்க. அதாவது ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தர்ச்சனா வந்து சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே அர்ச்சனா வந்து கன்ஃபார்மாக ரெடி பண்ணிடுவோம். தர்ச்சனா ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம தேட்டருக்குள்ளே போய் பார்ப்போம், விசிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிக்கெட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. நான் தேட்டர் பார்த்தீங்கன்னா சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் பார்த்துருங்க. போனவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அர்ச்சனா வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோக்கா வந்து ஒன்றும் சரியில்லைங்க அர்ச்சனாவில். ஃபஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் சொதப்போல தான். சீட்டு மட்டும் சொதப்போல தான். தேட்டரில் பார்த்தீங்கன்னா சவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீனும் நல்லா பெருசாக தான் இருக்குது, நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த சீட்டு மட்டும் தாங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து அவ்வளோ காசு வாங்குறாங்க. நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம். சீட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் நம்ம வந்து எல்லாம் வந்து ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். சீட்டே வந்து அவ்வளோக்கா சரியில்லைன்னா இந்த தேட்டருக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு தேட்டருக்கே வந்து கூட்டம் கம்மியாகிடுது. ஆளுங்க வர்றதே இல்லை. இப்போ தர்ச்சனா பார்த்தீங்கன்னா ரிலவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தர்ச்சனா சூப்பராக பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு சீட்டு தான் நமக்கு மெயின். சீட்டு ஸ்க்ரீன் மட்டும் தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியே வந்து நம்ம குதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வேலி போட்டிருக்காங்க. வேலி நல்லா சூப்பராக தான் போட்டிருக்காங்க. ஆனால் வேலி நான் தொட்டு பார்த்தேங்க, சரியான ஷார்ப்புங்க. எலட்டு பாருங்கள் மேலே பால்கனி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஆனால் வந்து கம்பி ஏன் போட்டு வச்சுருக்காங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்வக்குழலில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போய் அந்த ஸ்க்ரீன் மேலே போய் ஆடிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வேலி போட்டிருக்காங்க. அப்போயும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அடங்குறதே இல்லை. இந்த வேலிக்கு மேலே தாண்டி போய் நான் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மேனேஜருக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தீங்கன்னா ப்ரொமோ போகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அலப்பறம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் இருக்கா, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்துவாங்க பாரு இப்போ. இந்த அக்கா பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க போல். இங்கே வந்துட்டு நின்றுட்டு இந்த வேலிக்கிட்டெல்லாம் வந்து நின்றுட்டுருக்காதீங்க, உட்காந்து பாருங்கன்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு அதுக்கு மேலே தான் போய் நின்று டான்ஸ் ஆடுவேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த ட்ரெயிலர் பார்த்து உற்சாகம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து ஒன்றும் ஆகலை, சரியாயிருச்சு. ஆனால் ஃபேன்ஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த லான்ச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த அரசன் மூவி ப்ரோமோ பார்த்தீங்கன்னா சரியான அட்டகாசமாக ஆயிடுச்சுங்க. ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. வெறும் 4-5 நிமிஷம் தான் இருக்கும் இந்த ப்ரோமோ. பார்த்தீங்கன்னா தேட்டரே வந்து ஹவுஸ்ஃபுல்லுங்க. ஒரு டைம் போட்டிருந்தாங்க, திருப்பியும் வந்து ஒன்ஸ் மோர் சொல்லி ஃபேன்ஸ் கத்தியும் 2ஆவது டைம் போடவுடனே ஃபேன்ஸாக சரியான ஹாப்பிங்க. எஸ்டிஆர் ஃபேன்ஸாக ரொம்ப ஹாப்பி. அர்ச்சனாக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா பார்த்தீங்கன்னா 2ஆவது டைம் போட்டால ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ப்ரோமோ முடிஞ்சு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் பையாக போயிட்டாங்க. வெளியே போய் விட்றதில்ல, சும்மா இருக்கிறதே இல்லை. எஸ்டிஆர்னு சொல்லி கத்தி அந்த மேலே வந்து கத்திட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அரசன் ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு, நம்ம பார்த்தாச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துடும். இப்போ வந்து நம்ம தேட்டருக்காக நம்ம வந்து ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்காக போட்டு காட்டியிருக்காங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. நம்ம சேனலை வந்து புதுசாக வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படி லைக்கும் போட்டுருங்க.